सत्ययुगम 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 ஊமை சித்தர் பேசுறார். சத்தியயுகம் சத்தியயுகம் ஊமை சித்தர் பேசுறார். இந்த ஊமை சித்தர் கதைத்ததை நேரடியாக பார்த்த ஒரு நபர் இந்த ஊரில் இருக்கின்றார். அவரை இப்பொழுது நாங்கள் விசாரிப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. இங்கே 60 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த ஒரு ஊமை சித்தர் என்பவர் தற்பொழுது சத்தியயுகம் என்னும் வார்த்தையை சொல்லி இருக்கின்றார். அதை நீங்கள் தான் நேரடியாக பார்த்ததாக ஊர் மக்கள் கூறினார்கள். ஆமா, அதை பற்றி ஞான ஒளி டிவிக்காக சற்று கூறுங்கள். நான் இங்கே கம்பு ஓட்டுறேன். அப்ப இங்க வந்தபோது ஒரு சத்தம் ஒன்று கேட்டுது. என்னென்று போய் பார்க்கும்போது இந்த மலையில இதெல்லாம் இருக்கிறவர் இந்த ஊர்வாசிகள் தான் இவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. நானும் கொடுத்துருக்கேன். அங்கே போய் பார்க்கும்போது அவர் ஒரு சத்யோயுகம் சத்யோயுகம்ன்ட்டு ஏதோ சொல்கிறார். அப்போ சுவாமி என்ன சொல்கிறீங்களென்று கேட்டார். அதுக்கு எதுவும் பேசலை. அந்த ஒரு வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கார். அதுக்கு பிறகுதான் ஊர் மக்களிடம் போய் நான் சொன்னேன். அவ்வளவுதான். வணக்கம் ஐயா. சத்தியயுகம் ஐயா ஒன்றும் கூறுவதாக இல்லை. சத்தியயுகம் 60 ஆண்டு காலமாக பேசாமல் இருந்த இந்த சித்தர் சத்தியயுகம் தற்பொழுது சத்தியயுகம் என்னும் வார்த்தையை அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தையின் விளைவு நன்மையாக அமையப் போகின்றதா அல்லது தீமையாக அமையப் போகின்றதா என்பது நமக்கு தெரியாது. சத்தியயுகம் சத்தியயுகம் ஐயா ஏதும் சொல்வதாக இல்லை. சத்தியயுகம் இதன் விளைவு நன்மையா அல்லது தீமையா என்பதனை எமது ஞான ஒளி டிவியானது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. உலகம், இந்த உலகமானது 9,000 மில்லியன் ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டிருக்கின்றது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதில் தற்பொழுது 4,500 மில்லியன் ஆண்டுகள் கடந்துள்ளது எனவும் குறிப்பிடுகின்றனர். இதன் அடிப்படையில் மனித இனம் தோற்றம் பெற்றது இன்றைக்கு சுமார் 2.5 லட்சம் ஆண்டுகளேயாகும். ஆரம்பத்தில் காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த மனிதன் தனது சிந்தனை விருத்தி காரணமாக அவனது நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தினான். அந்த வகையில் விஞ்ஞானம் பல துறைகளில் வளர்ச்சி கண்டு வந்துள்ளது. குறிப்பாக விவசாயத்துறையில் தனது ஆதிக்கத்தை செலுத்திய விஞ்ஞானமானது புதிய பயிர்ச்செய்கை முறைகளையும் கொண்டு வந்தது என்று சொல்லலாம். உதாரணமாக இன்றைய வளர்ப்பு பயிர்ச்செய்கை முறை, போன்சாய் பயிர்ச்செய்கை முறை என பல நவீன பயிர்ச்செய்கை முறைகளையும் கண்டுபிடித்தான். இருந்த போதிலும் ஒரு நாளைக்கு உலகில் 22,000 சிறுவர்கள் வறுமை காரணமாக ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கின்றனர். இது இவ்வாறு இருக்க 2025ஆம் ஆண்டு சர்வதேச ரீதியாக ஏற்பட இருக்கும் உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வது எப்படி?
சொல்றா சொல்றா, உன் நண்பன் எங்கடா மரத்து வச்சு போய் வந்தியா? சொல்றா சொல்றா. சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்ல வைக்கிறேன்டா, சொல்ல வைக்கிறேன். உங்களை ஏன் இந்த இடத்துக்கு தனியா வரச்சணும் என்றது உங்களுக்கே தெரியும். அதுதான் இந்த சயின்டிஸ்ட் கடத்தப்பட்ட விஷயம். எவ்வளவு பாதுகாப்போடு இருந்தும் அவர் எப்படி கடத்தப்பட்டார்ன்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. ஒரு தரம் அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகள் விசாரிக்கிறது நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். அத பிறகு இப்போ விஞ்ஞானிய எந்த ஆபத்தும் இல்லாம எப்படி மீட்டெடுப்பது? வெளிநாட்டு சக்தி மூலம் கடத்தப்பட்டிக்கலாம். கடத்தப்பட்ட அதே நிமிடத்தில் கடல் பட உசார் படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது கடல் எல்லையை தாண்டவில்லை. கடைசியாக அவருடைய மொபைல் கவரை மங்களபுரம் என்னும் ஊர் வரைக்கும் தான் இருந்திருக்கு. அதற்கு பக்கத்துல தான் பேய்மலைக்காடு. சோ பேய்மலைக்காட்டுக்குள்ள தான் கடத்தி வைத்திருக்காங்க. அந்த காடு பெரிய காடாச்சு. ராணுவத்தை 4 பக்கம் சுத்தி வளைய வச்சுதான் அவரை மீட்கணும். படையினரை போடும் பொழுது அவர் உயிருக்கே ஆபத்து வரலாம். நம்முடைய குரூப் மட்டுமே போதும். அவரை மீட்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மற்றது ஊடகங்களுக்கு கடத்தப்பட்ட விடயத்தை மட்டுமே அறிவிப்போம். மற்றவை வேண்டாம். தம்பி 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 எழுமுங்க, தம்பி எழுமுங்க.
நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நீங்க யாரு? எப்படி இங்க வந்த? ஒண்ணுமே புரியல. நான் தோட்டத்தை பார்த்து கொண்டு வரக்குள்ள தம்பி இதுதான் தம்பி நடந்தது. தம்பி எந்த பேரு பரமலிங்கம். நான் ஒரு நாட்டு வைத்தியன். தம்பி உங்களோட தலையில பரமாக அடிபட்டு, அதனாலதான் பழைய ஞாபகங்கள் வருவதில்லை. யோ பரமலிங்கம், யோ பரமலிங்கம், நகண்டு வாயா. யோ பரமலிங்கம், உண்ட வளவுக்கு 10 லட்சத்துக்கு 20 லட்சம் தாராரா. உடனே வரதண்ணனை சந்திக்க வரணும். நீ வருவ. யார் இவன்? பொறுங்க தம்பி. இவன் தான் வட்டி வரதன் ஆளு தம்பி. வட்டி வரதனா? ஓன் தம்பி, இந்த பிரதேசத்துல சாவக்கடியா வந்தான். ஆரம்பத்துல இந்த மக்களிடம் உள்ள காணிகள் எல்லாம் அவன் ஈடுபிடிச்சி அதிக வட்டிகளை வாங்கி மக்களை வறுமையாக்கினான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாலமுரளி கிருஷ்ணன் என்ற விஞ்ஞானியின் எந்த பயிரையும் எல்லா இடங்களிலும் நட்டு பயன்படுறான் என்ற திட்டத்தின் ஊடாக இந்த உலகமே பசுமையாக்கப்பட்டது. இதனால எங்களோட விவசாயம் வருமானத்தை பெற்றது. எங்களது வறுமையின் நீங்கியது தம்பி. சோகமான செய்தி என்னடா தம்பி, நேற்று காலையில பாலமுரளி கிருஷ்ணனை யாரோ கடத்திட்டான். இதனால தம்பி வட்டி வரதன் விவசாய காணிகளை அதிக விலை கொடுத்து பண்றான். அதுக்கு மறக்கிறவர்களை கொலையும் செய்யறான். என்ற தோட்டக்காணியும் கேட்டு போறான். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. வணக்கம் ஐயா. கோயில் நிர்வாகம் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் வந்துறீங்க? கோயில் கட்டுவதற்கு கொஞ்சம் நிதி தேவைப்படுது ஐயா. அதை நீங்க ஐயா அந்த உதவியை செய்ய வேணும். அதெல்லாம் அவர் செய்வார். இதுபோல எவ்வளவு செய்திருக்காரு அவர், உங்களை கட்டாயம் செய்வார். அது சரி, இவர் யாரு? இவர் தானே எங்கட கோயில் தலைவர். தலைவரா? நல்ல விஷயம். டீ குடிச்சிட்டு போங்களேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏய் விடுங்கடா, விடு. விடுங்கடா. ஏய் விடு, விடு. ஓடுடா. ஏய் விடுங்கடா, விடு. விடுங்கடா. ஏய் விடு, விடு. ஓடுடா. மாமனும் மருமகனுமா சேர்ந்து இந்த ஊரை விலைக்கு வாங்கி மக்களை அடிமையாக்க பார்க்கிறேன்டா. நடக்கவே நடக்காதுடா. என்னையும் என்ற காணி பூமியையும் விலை கொடுத்து வாங்க முடியாதுடா உன்னால. தம்பி சுரேஷ், நீ படிச்சவன், பண்பானவன், அதனால கூட கதைக்கிறேன். நீ சொல்ற எல்லாம் சரி. இருந்தாலும் இந்த உலகம் எப்படி வாழுதுன்னு உனக்கு தெரியாத தம்பி. கண்ணா, நான் உனக்கு குருபுத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். உண்ட காணி பூமிக்கு நீ கேட்கிற பணத்தை எந்த மருமன் தருவார். அதை கொண்டு பேங்க்ல செட்டில் பண்ணு. வட்டி வளர்ந்து கொண்டே போகும். அந்த வட்டி வளர்ற கணக்க மனதுக்கு பார்க்க பார்க்க சொல்லி வேலை இல்லை. பொழுது போறதே தெரியாது சுரேஷ். அது மட்டுமா சுரேஷ், எங்கட மருமகன் தோட்டத்தில் நீ மாதம் வேலை செய்யறதுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. எந்த கதையை கொஞ்சம் கேட்கிறையா? 7 தலைமுறைக்கும் வாழுறதுக்கு சொத்து பத்தி இருந்தாலும் மூளைக்கும் வேலை கொடுத்து உடம்பையும் வருத்தி கஷ்டப்பட்டு வாழ்றதுலாண்டா சொர்க்கமே இருக்கி. உனக்கு நான் எந்த காணி பூமியை விற்கணுமாடா? அது கண்டு உயிர் இருக்கும் வரைக்கும் நடக்காது, நடக்காதுடா. தம்பி ராசா, இவ்வளவு நாளும் எங்கடா கிடந்த நீ? உன்னை போல ஆக்கள் தாண்டா இந்த நாட்டுக்கு தேவை. தம்பி ராசா, உன்ற காணியை கொஞ்சம் கொடுத்துடுறா, ஐயாக்கு கொடுத்துடுறா, கொடுத்துடுறா. கஞ்சி விட்டு நினைச்சிட்டியாடா?
தம்பி ராசா, நான் படிச்சு சொன்னேனடா, கேட்டியாடா நீ? அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான், அகப்பட்டவர் நாமல்லவா. முத்திரையில கையெழுத்த வாங்கிட்டு இவனை முதலே கொண்ட இறையா போடுத்து வாங்கடா. காளி வட்டாரம், அவன் நாட்டு வைத்திய பரமலிக்கு அங்கேயே போடுத்து வாங்கடா. யோ பரமலிங்கம், ஒன்னுட்ட படிச்சு சொன்னேன் ஐயா, வட்டி வரதன் ஐயா அவ சந்திக்க சொல்லி. வெக்கமில்லை உனக்கு? காலி என்றாலே கொலை நடுங்கும். கொன்றுவாடாண்டா கொண்டு போட்டு வார நீ. வட்டாரம் என்றாலே இந்த வட்டாரமே நடுங்கும். நீ போய் அடிய வாங்கிட்டு முடிய வெட்டிட்டு வந்திருக்க. மண்ணுக்கு இருந்து வந்த மறு உறவியாமே நீ, இந்த ஊரைக்காக வந்த காவலனாமே நீ. ஏண்டே நான் சொல்லல தம்பி, இந்த ஊரே உங்களை சொல்லுது. இங்க பார், பரமலிங்கம் ஐயா எனக்கு சாமி மாதிரி. அவரை தொட்ட ஒன்னு நான் தொடுவேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உடைமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். தம்பி, இதை நான் சொல்லல, தம்பி சொல்றார். இவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் அதை வச்சு திருப்தி அடையாம இருக்கிறதாண்டா உனக்கு கடவுள் கொடுத்த பிறந்தாண்டன. கஷ்டப்பட்ட நல்ல ஏழைகளுக்கு கொடுத்து பாடுறா. அந்த மனந்தான் உனக்கு வரலன்னு சொன்னா ஆண்டவன்கிட்ட கேட்டு பாடுறா. அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவன் உனக்கு கொடுப்பான். சந்தோஷம் நிம்மதி இங்கிருந்து வராடா, அடி வகுத்துல இருந்து வரடா. அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வின் நல்லவன் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே கூலி பறித்தாலும், கூட இருந்தே கூலி பறித்தாலும் கொடுத்தது காத்தி நிற்கும். தாசா, இவ்வளவு நாளும் நான் சேர்த்துக்கு இருந்திருக்கேன். இன்றைக்கு தான் ஐயா என் கண்ணை கங்க நீரால கழுவிரிக்கா. தம்பி, இந்த அரிக்கான் என் தாய் மாமன். ஆனால் சகுனி மாமன் மாதிரி எனக்கு. படிப்பான் தத்துவ பாட்டு, நடப்பான் தலகிழா. தம்பி, உங்களுக்கு மகால போடணும் மாதிரி தெரியுது. இந்த சால்வியை உங்களுக்கு போடுறேன் தம்பி. டேய், ஊர் பேரு தெரியாத நாய், இன்னியே வச்சுறோம். தம்பி, விடு தம்பி, விடு தம்பி. வட்டாரம், காளி வாங்கடா, காளி வட்டாரம். ஐயோ, காப்பாத்துக்கடா, ஐயா காப்பாத்துக்கடா. டேய், இங்க வாங்கடா, வாங்கடா. டேய், அவண்டு உயிர் இருக்கணும், அவண்டு உயிர் இருக்கணும், வேறொன்று இருக்க கூடாது.
அண்ணா அண்ணா கொஞ்சம் லிஃப்ட் தாங்கண்ணா. அவனை பிடிச்சு இன்னைக்கு கொல்லாட்டி விடக்கூடாது. அவனை போடா, அவனை போட்டு கண்டே அவனை விட்டுறாங்கடா. நல்லா தொழுங்கடா தொழுங்கடா. அவனை பிடிச்சு இன்னைக்கு கொல்லாட்டி விடக்கூடாது. அவனை விடாதீங்கடா. அவனை போடா, அவனை போட்டு கண்டே அவன் அடி.
என்ன மன்னிச்சிரு தம்பி. தம்பி உன் காலில் விழுறேன் தம்பி. வளமான மண், சூரிய ஒளி, காற்று, நீர். ஐயா, இனி இந்த ஊருக்கும் உங்களுக்கும் வட்டி வரதுனால இனி எந்த பிரச்சனையும் வராது. ஐயா, இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பழைய ஞாபகம் எல்லாம் நினைவுக்கு வந்துட்டு பாலகுருடி கிருஷ்ணன் என்ற ஒரே நண்பன், அது ஒரு பெரிய கதை. Good morning, sir. டேய், அந்த ரெண்டு பேரும் எங்கடா? வாடாஞ்சல. எழுடா. எழு. உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிக்க இந்த புள்ளையோட சேரக்கூடாண்டு? உரிச்சு உப்பு திராவி போடுவேன் ராஸ்கள். உண்ட அப்பன் சோறு தண்ணி இல்லாம செத்தான். நீ என்னடாண்டி சொன்னா அண்டைக்கு சாப்பிட்ற வழிய பார்க்கறத விட்டுட்டு படிச்சு நீ எல்லாம் என்னடா சாதிக்க போற? என்ன சாதிக்க போற? மாறா இந்த பள்ளியில மானத்தை தான் போக்காட்ட போற. அதுதான் அவன்கிட்ட சாதனை. எக்ஸ்கியூஸ் மீ சார். இருங்க உள்ளே. Good morning, sir. பிள்ளைகள் எல்லாரும் அவதானிச்சு கொள்ளுங்க. இவர்தான் உங்களுக்கு விவசாயம் படிப்பிக்கிறதுக்கு புதுசாக வந்திருக்கிற விவசாய ஆசிரியர். நம்ம கிராமம் எல்லாம் என்ன கிராமம்? விவசாய கிராமம் தானே. விவசாய கிராமத்தில் இருக்கிற நீங்க விவசாயம் படிக்கிறதுக்கு இந்த சார் உங்களுக்கு சகல விதமான உதவிகளும் செய்வார். அதனால நீங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற வேலாயம் சார் தம்பிச்சார். ஏனேன் என்ன பிரச்சனை? அது பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. அவங்கள கூப்பிட்டார். வேலாயுதம் சார் உங்களுக்கு அடிப்பார். சார் அடிக்க மாட்டார். நான் சார்ட்ட சொல்லுவேன். சரியா? சரி தம்பி, நீங்க முன்ன வாங்க. வாங்க வாங்க வாங்க. சரி, எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் உண்டா தான் இருக்கணும். சரியா? பாரதியார் என்ன சொல்லிக்காரு? ஒரு குழந்தையும் பையாதே பாப்பான்னு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஒருத்தரையும் விலைக்கு வைக்காமலுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்டா நண்பர்களா இருக்கணும். இந்த தாவரங்கள் உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன காரணிகள் முக்கியத்துவம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பம்.
வளமான மண், சூரியோலி, காற்று, நீர். கட்டிக்காரன் முன்னுக்கு வாங்க. எல்லாரும் கை தட்டுங்கோ. விட சொல்லிக்கா இல்ல, எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் கை தட்டல? நான் கை தட்ட மாட்டேன். நானும் கை தட்ட மாட்டேன். ஏன்? அவரை சார் ஒதுக்கி வச்சிருக்காரு. அவரோட எல்லாம் நாங்க கதைக்கிறோம்ல, நாங்களும் அவரை ஒதுக்கி வச்சுட்டோம். வேலாயுதம் சார் ஒதுக்கி வச்சிருக்காரு, நாங்கள் ஒதுக்கி வச்சிட்டீங்க. நானே அவருக்கு கை தட்டு. நாங்க எங்கட வகுப்புல அவங்கள முன்னுக்கு எடுத்து வைக்கிறல, நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. அவையே கடும் ஏழைகள் சார். அப்படி சொல்லக்கூடாது சரியா? நாங்க எல்லாரும் பாடசாலைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? எல்லாரும் ஒரே சமமானவர்கள் என்றதை காட்டுறதுக்காகத்தான் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? எல்லாருக்கும் ஒரே நிறமான சீருடைய தந்திரிக்கி. ஒற்றுமையா இருக்கணும், எல்லாருடைய அன்பா இருக்கணும். இப்ப எல்லாரும் கை தட்டுங்க. அப்ப முதலாம் தவணை முடிஞ்சு 2ஆம் தவணைக்கு எல்லாரும் வந்திருக்கோம். சார் நான் பாடசாலை லீவுக்குள்ள அல்பர்ட் கரைசல் மூலம் வெண்டி தாவரம் ஒன்றை உருவாக்கி இருக்கேன். என்ன? அல்பர்ட் கரைசல் மூலம் வெண்டி தாவரம் உருவாக்கி இருக்கியா? பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான வேலை ஒன்று செஞ்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், பாராட்டத்தக்க விஷயம், பாலமுரளி கிருஷ்ணா செய்த ப்ரொஜெக்ட் தேசிய ரீதியாக புகழ் சேர்க்கிற வகையில அவர ப்ரொஜெக்ட் முதலாம் இடத்தை பெற்றிருக்கு. சார் கொஞ்சம் வாங்க. ஓம் சார் சொல்லுங்க சார். சார் என்ன விஷயம் என்று சொன்னா, நான் நீங்க வந்த அந்த டைமிலே இதை பத்தி பேச வேண்டித்தான் இருந்தேன் நான். ஆனா உங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் நல்லா இருந்தது, நல்லா கற்பிக்கிறீங்க. என்ன நீங்க சின்ன பிள்ளை தம்பி, உண்ட வயசு என்ற அனுபவம், அதனால நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லத்தான் வேணும். இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது, நான் இந்த ஊரவன். இந்த ஊரையும் தெரியும், இந்த பள்ளிக்கூடத்தில வரலாறும் தெரியும். இங்கே படிச்சு படுத்து உருண்டு புரண்டு திரிஞ்ச நான் 2 பிள்ளைகளை பின்னுக்கு வச்சேன். நான் நீ வந்து அவனு 2 பேரையும் முன்னுக்கு வச்சிருக்க. நான் வச்ச காரணம் உனக்கு தெரியாது. அவனுகள் 2 பேரும் என்ன செய்வானுகள்? இந்த ஊர்ல அவனால் 2 பேர குடும்ப கதையை நான் சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்க. இவருங்க படிப்பானடா நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் அவனோட நிலைமை என்னத்தை யோசிக்க போறீங்க? அப்படித்தான் 2 நாள் படிப்பான், 3 நாள் படிப்பான், பிறகு எங்க போகிறான் என்ன ஆகுறான்னு தெரியாது. பாடசாலைக்கும் ஒழுங்கா வர மாட்டான். இவனுங்களால பாடசாலைக்கு என்ன நன்மை? இருக்கிற பிள்ளைகள வாழ்க்கையும் பாழாக்கி போட்டு தான் போக போறானுங்க. எண்ணி 2 வருஷத்துல மாடுதான் மேய்ச்சி பிரிவானுகள். இந்த பிள்ளைகள வாழ்க்கையை பாழாக்கி போட்டு பள்ளிக்கூடத்தையும் பாழாக்கி போட்டு என்ன செய்வான்? அவன் அப்பன் சோறு தண்ணி இல்லாம செத்து மடிஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமென்று நினைக்கேன். இவனுங்களை சேர்க்காதீங்க, முன்னுக்கு வைக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சார் நீங்க கொஞ்சம் மன்னிக்க வேணும் சார். இன்றைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி இருக்கின்றா சார்? இப்படியான உள்ளில் படிக்கிறது தான் சார் இலவச கல்வி. அதனால சார் நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். ஏனென்றா சார் நானும் அப்படிதான் சார் படிச்சு வந்தேன் நான். இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதுல ஏறல. அப்ப நீ கஷ்டப்படணும் வேண்டே முடிவெடுத்துதான். இதுக்கு மேல தம்பி உனக்கு தெரியாது, ஒரு பட்டி மாட்டை கெடுக்கிறதுக்கு ஒரு மாடு போதும். இந்த பள்ளிக்கூடத்தை கெடுக்கிறதுக்கு இந்த மாடுகள் 2மே போதும். ஒரு காலமே உருப்பட மாட்டானுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தன், நீ நடக்க வேண்டிய மாதிரி நடந்துக்க. புது தும்பு கட்டு ஆரம்பத்தில் அப்படித்தான் கூட்டும். தும்பு பறக்கக்குள்ளாண்டா தெரியும் இவருக்கு. என்ன படிப்பு படிச்சிருக்கிறாராம், வந்திருக்கிறார். இப்ப தெரியாது இவருக்கு ஒரு நேரம்.
வாங்க வாத்தியாரே வாங்க இருங்க. பிறகு பள்ளிக்கூட நிலவரம் எப்படி போகுது? என்னத்தை சொல்ல, நான் 5 வருஷமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வார். அவன் பரமக்குட்டிர மகன் விவசாயம் சம்பந்தமா கண்டுபிடிச்சுக்கிட்டே வாரான். பொறுங்க வாத்தியாரே பொறுங்க, அவனுக்கு விட்டு பிடிப்பான். அப்பா நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீங்க என்ன எப்படியாவது லண்டனுக்கு அனுப்புங்க. ஏன் மகன் அவசரப்படுறீங்க? வேல்நாதன் சார் பாலமுரளி கிருஷ்ணனை தான் முதன்மைப்படுத்துறாரு, அது எனக்கு பிடிக்கல. சரி மகன், அப்பா அதை பார்க்குறேன், நீங்க உள்ளுக்கு போங்க. இதை விட நான் என்னத்தை சொல்லுறேன்? அவன் வேல்நாதன் ஆசிரியர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்து அவன் பரமக்குட்டிர மகனை பெரிய இடத்துக்கு கொண்டு வரத்தான் போறான். இல்லை, நான் கேட்குறேன், அவன் பரமக்குட்டி யாரு? உங்க தோட்டத்தில் தேங்காய் உரிச்சவன். அவன் எப்படி செத்தான்? வறுமையால. அவன்ட மகன் இந்த சமூகத்தில் பெரிய ஆள் ஆகுனா நாம இந்த சமூகத்தில் புகழோட வாழலாமா? அது மட்டுமா நம்மட மான மரியாதை? வாத்தி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். சோறு இல்லாம இருப்பேன், ஆனா மானம் மரியாதை புகழ் இல்லாம இந்த கார்மேகம் வாழ மாட்டான் பாத்தி. எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செய்வேன். பாகிரி என்னடா முரளி, உண்ட ஆராய்ச்சிக்கு அளவே இல்லையா? என்னாலும் பார்த்தாலும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறா. அடுத்த இலக்கு உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ ஏற்கனவே இலங்கையில எந்த பிரதேசத்திலும் அப்பல் பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கா. இதற்காக தேசிய விருது கூட பெற்றிருக்கா. இதை விட வேற என்ன? எதையும் எங்கும் பயிரிடலாம், பயனும் பெறலாம். இதாண்டா மகுட வாசகம். எனக்கு புரியல முரளி, நீ கதைக்கிறது. இந்த உலகில் மிக கொடிய நோய் வறுமை. இதுக்கு நீ நானும் விதிவிலக்கில்ல கிரி. இந்த உலகில உண்ண உணவின்றி லட்சக்கணக்கானோர் இறந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு எல்லா பிரதேசத்திலும் எல்லா பயிரையும் செய்ய முடியாது கிரி. சில பிரதேசத்தில் எந்த பயிரையுமே செய்ய முடியாது. இதற்காகத்தான் நான் உலகிலேயே எல்லா பயிரையும் நட்டு விளைச்சல் தரக்கூடிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதே என்னுடைய லட்சியமாகும். உன்னால் முடியும் கிரி, நிச்சயமாக உன்னால் முடியும் கிரி. நல்ல விடயங்களுக்கு ஆண்டவனை எப்பொழுதும் துணை இருப்பான். இன்றைக்கு எத்தனை பேர் தாண்டான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையா இருந்தாங்க. இன்றைக்கு ஊருக்கே பெரிய மனுஷன் கார்மேகம் ஐயா. இன்றைக்கு அவர் நல்லவர் தான், ஆனால் அவரும் வேலாயுதம் ஆசிரியரும் நம்மளோட வளர்ச்சியை முளையில எத்தனையோ தடவை முயற்சி எடுத்தியாங்கடா. ஆனால் எமது வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனுஷன் விவசாய ஆசிரியர் வேதநாதன் ஆசிரியர். அவர் இந்த பாடசாலைக்கு வந்துடாவிட்டார் உதாரண சிந்தனை நமக்கு வந்திருக்க முடியுமா? உண்மைதான் கிரி, உண்மைதான். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். விவசாய ஆராய்ச்சியாளர்கள் என்ற வகையில் நாங்கள் சில சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு உங்களுடன் சில கேள்விகளை கேட்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் இலங்கையில் அப்படி செய்ய உங்களது ஆராய்ச்சிக்கு பொருத்தமானதாக அமைந்து உங்களுக்கு அது சாத்தியப்படுகின்ற விடயமாக காணப்படுகின்றது. இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் எல்லா பிரதேசங்களிலும் எந்த பயிரையும் பயிரிட்டு பயன்பெறலாம் என்கின்ற கருத்தானது உலக ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள விடயமாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களது கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இஸ்ரேல், ஜப்பான் போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பயிருக்கு தேவையான காலநிலை, மண் போன்ற காரணிகளை செயற்கை முறையில் பயன்படுத்தி நவீன முறையில் பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர். இதிலிருந்து முற்றாக மாறுபட்டதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. உங்களோட ஆராய்ச்சியின்படி பாலைவனத்திலும் பயிர் செய்யலாம் போலேன்னு? ஓம், செய்யலாம். செய்யலாமா? அப்படியானால் தாவரத்துக்கான நீர் தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியும்? வறட்சியை தாங்கக்கூடிய ஏவாக்கங்களை அதிக அளவில் விருத்தி செய்து வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவியை 100% பயன்படுத்தி வளரக்கூடிய தாவரங்களை உருவாக்குவேன். அப்ப இனி பாலைவனத்தில் ஒட்டகம் போக வழி இல்லை போலேன்னு?
தமது சிந்தனையினாலும் செயல்களினாலும் இந்த உலகையே வெற்றி கொண்டிருக்கின்ற மனிதரை சந்திக்க இருக்கின்றோம். அவர் வேறு யாரும் அல்ல, பேர்ட் ஹீரோ பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள்தான். அவரது இல்லத்தில் ஞான ஒளி டிவியினூடாக நேர்காண உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். எதையும் எங்கும் பயிரிடலாம், பயன்பெறலாம் என்ற அந்த மகுட வாசகத்தினூடாக உலகத்தையே நீங்கள் பசுமை புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றனர். இவ்வாறு இந்த சிந்தனைகள் உருவாகக்கூடிய காரணிகள் என்னவென்று குறிப்பிட முடியுமா? எனக்கு ஏற்பட்ட வறுமைதான் இதற்கு காரணம் என்று கூறலாம். சந்தர்ப்பத்தில் நான் பாடசாலை கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் எனக்கு விவசாய பாடம் கற்பித்த குருநாதர் வேதநாதன் ஐயா அவர்களுடைய அன்பு வழிகாட்டலும் பிரதானமாக அமைந்திருந்த போதிலும் என் நண்பன் கிரியினுடைய அக்கறையும் ஊக்குவிப்பும் இதற்கு வலுச்சேர்த்தது என்றால் அது மிகையாகாது. 70 வருட காலமாக ஊமையாக இருந்த ஊமை சித்தர் பேசிய முதலாவது வார்த்தை சத்திய யுகம் என்பதாகும். அதன் பிறகுதான் உங்களது கண்டுபிடிப்பு உலகையே வியப்புக்குள்ளாக்கியது. சித்தரது வாக்கும் உங்களது கண்டுபிடிப்புக்கும் தொடர்பு இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். இதை பற்றி உங்களது கருத்துக்கு என்ன? சித்தர்களின் வாக்குகள் உண்மையானவை, ஆனால் அவருடைய வாக்கிற்கும் என்னுடைய கண்டுபிடிப்பிற்கும் சம்பந்தமில்லை என்றுதான் நான் கூறுகிறேன். சத்தியயுகம் என்பது உண்மை, ஒழுக்கம் முதலிய உயரிய பண்புகளை உள்ளடக்கிய ஒரு விடயம். அவ்வாறான விடயத்தை என்னுடைய கண்டுபிடிப்புக்குள் மட்டுப்படுத்திவிட முடியாது என்றுதான் நான் கூறுவேன். நீங்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் எளிமையாகவும் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் கடவுள் இருப்பை பற்றி நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அவ்வாறு நீங்கள் கடவுள் இருப்பை பற்றி கடவுளிடம் என்ன கேட்க விரும்புகின்றீர்கள்? ஓம், ஆண்டவன் இருப்பு என்பது உண்மையான மாறுபடாத ஒரு தத்துவமாகும். என்னை பொறுத்தவரையில் இன்றைய நாள் எனக்கு நிம்மதியான நாளாக இருக்க வேண்டும். நாளைய நாள் சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷமான நாள் எனக்கு இறப்பு நாளாக இருக்க வேண்டும். இந்த மன உணர்வை தான் இறைவனிடம் வேண்டுகிறேன். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். சந்தோஷமா இருக்கு. இப்ப தம்பி மனசுல சந்தோஷமா இருக்கு. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு தம்பி. தம்பி முன்னேலாம் இந்த ஊருக்கு யாரு பெரிய மனுஷன் வந்தாலும் இந்த கார்மேகத்தை சந்திச்சு தான் தம்பி போவாங்க. ஆனா இன்றைக்கு உங்களே டிவிக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்கண்டா என்ற மனம் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு தம்பி. அதை சொல்லிட்டு போத்தான் தம்பி நான் இங்க ஓடி வந்தேன் தம்பி. கொஞ்சம் பொறுங்க ஐயா. ஹலோ, என்ன கண்டாலே கைகட்டி எழுந்து நிக்கிற ஜனங்களுக்கு முன்னால நீ இருந்துகிட்டே என்ன அவமானப்படுத்துறையாடா. குப்பையில் இருந்ததெல்லாம் கோபுரத்தை மிதிக்குதடா. சந்தோஷம் தம்பி. அப்ப நான் போயிட்டு வரேன் தம்பி. உன்னை போட்டு தாண்டா மத்த வேலை. கிரி, என்ன முரளி? என்னண்டா கார்மேகம் ஐயா இப்ப வந்தவர் இந்த கண்ணாடியை மறந்து விட்டு போய்த்தார். இதை கொடுத்து வா. அவர் வந்த டைம்ல ஒரு கோல் ஒன்று வந்தது. அப்ப நான் கதைச்சு கொண்டு இருந்ததால அவரோட சரியா கதைக்கலாம் போயிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் கதைச்சிட்டு வாங்க சரியா? தப்பு பண்ணித்தண்டா. நான் விட்டு வச்ச பாம்பு என்னையே கொத்த வருதுடா. அப்பவே சொன்னான்டா அந்த வார்த்தை. அவன் ஒரு வழிபண்ணண்டு. நான் தாண்டா அவனை விட்டு பிடிப்போம் சொன்னேன். அண்ணாச்சி என்ன நடந்தது சொல்லுங்க. ஐயா சாமி என்று என்ன பார்த்து சொன்னவன்டா மகன். அதுதான்டா அந்த விஞ்ஞானி பகுதிக்கே பஞ்சம் வந்தா. சோறு போட்டு பஞ்சம் போக்காட்டுவாரா இந்த தாத்தா. அந்த பரம்பரையில வந்தவன்டா இந்த கார்மேகம். காலங்காலமாக இந்த ஊருக்கு சோறு போட்டு வந்தது எங்கட பரம்பரைடா. அத நக்கினதுல இவனும் ஒருவன். அவர் இன்றைக்கு உலகத்துக்கு சோறு போடுறாராம். அவன் அப்படி சோறு போட்டாலும் எனக்கு தலை குனிஞ்சு தாண்டா நடக்க வேணும். அண்ணாச்சி அப்படின்டா அவன கதையே முடிச்சிடட்டா. அவனை முடிக்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல கோச்சா. அவனை தொட்டா
நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனை வரும். அவனை எந்த விடஞ்சும் இல்லாம போடணும். அண்ணாச்சி, இந்த கோச்சா எந்த எவிடன்ஸும் இல்லாம கொள்றதுல கில்லாடி. அது உங்களுக்கே தெரியும். கோச்சாவை நம்பினோர் கைவிடப்படார். அண்ணாச்சி, அவனை போட்டாச்சு. இந்த உலகத்துல நல்லவனா வாழ்றது கூட தப்பாகிரி. நல்லவனா மட்டும் வாழ்ந்தா போதாது முரளி, வல்லவனாயும் வாழ பழகணும். அதுக்கு உனக்கே தெரியும், நானும் என் அப்பாவும் சிறு வயதிலே தேர்ந்தெடுக்கிற காடு, அது அந்த பேமெல காடு. அது எனக்கு அத்துப்படி. என்னகிரி, எனக்கு ஒன்றுமே புரியல. கார்மேகம் இன்டர்நேஷனல் பவர் உள்ளவன். அவன் வரட்டு கவரத்துக்கு எப்படியாவது உன்னை ஓட்டே ஆகுவான். அந்த பேமெல காட்டுக்கு உன்னை கூட்டி போறான். அந்த காட்டுக்குள் உன்னை பிடிப்பதற்கு எப்படியாவது 3 நாள் தேவை. அதற்குள்ள அரசாங்கம் ஏதாவது செய்யும். அதற்கு மேலாக ஆண்டவன் நல்லதையே செய்வான். எனக்கும் தெரியாமலே அரசாங்கம் பாதுகாப்பு போட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த உலகத்தை நல்ல கண்ணோட மட்டும் பார்க்காத முரளி. இப்ப நான் என்ன செய்ய? பழமையா போக்கியும் வார மாதிரி வா, மற்றதை நான் பார்க்கிறேன். சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துட்டான் அண்ணாச்சி. விஞ்ஞானி தப்பிட்டான். ஆனா அவன் நண்பன் கிரி அவனை போட்டு தள்ளிட்டான். ஆனா அண்ணாச்சி, ஏ முட்டாள் முட்டாள் முட்டாள், நம்ம எல்லாரும் குண்டோட கைராயம் போறோம்டா. சுவை, இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. உடனே மகனுக்கு கோல போடு. ஹலோ மகன், எந்த நாட்டில் நிக்கிறீங்க? இங்க பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு மகன். ஓ, இதுக்கு நீதாப்பா ஒரு வழி பண்ணி ஆகணும். அப்படியா? சர்வதேச கூலிப்படையா? எப்ப வருவாங்க? உடனே வர சொல்லுங்க மகன், உடனே வர சொல்லுங்க.
டென்ஷன். உங்கள் சன்னோட எங்கள் டீலிங்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நாங்கள் சயின்டிஸ்டை போடுறோம், போய்கிட்டே இருக்கோம். ஓகே. அவ்வளோ மோசமான ஆளா இருக்கானே இவன். பாதமுடி கிருஷ்ணனை உடனே காப்பாத்தி ஆகணும் தம்பி. எல்லாம் அவன் செயல். இப்ப நான் பேமலைக்கு போய் ஆகணும். பிறகு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஐயா. போயிட்டு வரேன். ஓம் தம்பி போயிட்டு வாங்க.
சொல்லு, இந்த வெளிநாட்டு கூலிப்படையை கொண்டு இந்த விஞ்ஞானியை கொலை செய்வதற்கு உனக்கு பின்னால் இருக்கிற பின்புலம் யாரு? ஏய் தம்பி, முன்புலம் பின்புலம் எல்லாம் உனக்கு சொல்ல முடியாப்பா. உனக்கு எத்தனை கோடி வேணும் என்று சொல்லு. என் மகனை பத்தி உனக்கு தெரியுமா? உன்னையும் தெரியும். உன் மகன் உலகத்தில் எத்தனையாவது பணக்காரன் என்பது எனக்கு தெரியும். கார்மேகமை, இந்த கேஸில் இருந்து நான் உங்களை விடுதலை பண்றேன். எத்தனை கோடி தருவீங்க? உனக்கு எத்தனை கோடி வேணும்? 20 கோடி தருவீங்களா? எந்த பேங்கில போட? அதை பத்தி பிறகு கதைப்போம். ஐயா, தப்பாடுக்கு இல்லைண்டா. ஏன் கொலை செய்ய முயற்சி செய்தீங்க சொல்லலாமா? என்ன போலீஸ் தம்பி, என்ன போட்டு வாங்குறியா? சாரி ஐயா, சாரி. இருக்கட்டும் தம்பி, உட்காருங்க. ஓகே, சொல்லுங்க ஐயா. அந்த விஞ்ஞானியை ஏன் நான் கொலை செய்தேன்றத உங்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும் தம்பி. உங்களில் எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. நான் என்னுடைய ஊர்ல மட்டுமில்ல, இந்த நாட்டிலேயே பெரிய உயர்ந்த ஜாதி, அதுக்குரிய மதிப்பு மரியாதையும் அது இந்த ஊர்லயும் இந்த நாட்டிலையும் எனக்கு கிடைச்சது. இது எப்ப கிடைச்சது? இந்த எளிய பிறப்பு விஞ்ஞானிர கண்டுபிடிப்புக்கு முன்னாலதான் கிடைச்சது. இப்ப எனக்கு மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான், அந்த விஞ்ஞானி, என்ற ஊரவன் தான். நான் போட்ட உப்ப சாப்பிட்டவன்ட மகன் தான் அந்த விஞ்ஞானி. என்ன அவமதிச்சிட்டான். அதனாலதான் அவனை நான் என்ற ஆக்களை வச்சு போட பார்த்தேன். ஆனா அவன்ட நண்பன் எப்படியோ காப்பாத்திட்டான். அதன் பிறகுதான் வெளிநாட்டில் இருக்கிற என் மகன்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். அதுக்கு வெளிநாட்டு கூலிப்படையை அனுப்பினான். அவனை போடுறதுக்கு என் மகனுக்கு வெளிநாட்டு சக்திகளிடமிருந்து கிடைச்ச பணம் 1000 கோடி ரூபாய். அப்ப ஒரு கல்ல 2 மாங்கா என்னையா? ஓம் தம்பி, ஓம். இந்த உலகத்துல நல்லது கிடைக்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க? என்ன தம்பி கதை மாறுது? எந்த பவர் உனக்கு தெரியும் தானே? உண்ட பவர் எல்லாம் இந்த பெண்ணுக்குள்ள இருக்குது. இது பெண்ணில ஸ்பை கேமரா. ஏய், என்னோட மோதிர என்ற இன மக்களோட மோதிர மாதிரி. நிச்சயமா நான் நாட்டுல குழப்பத்தை உண்டாக்குவேன். வெல்டன், 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 வெல்டன். ஏண்டா டேய், தனிப்பட்ட சுயநலத்துக்காக மத பிரச்சனையை கொண்டு வந்து அதற்கு தலைவனாகவும் இருப்பீங்க. இன மொழிகளுக்கிடையே துவேஷத்தை உண்டு பண்ணி இனப்பிரச்சனையும் கொண்டு வருவீங்களா? இந்த உலக மக்கள் செய்த பாவம். நாம் அனைவரும் மனிதன் என்று பற்று வைக்காமல் மதம், இனம், மொழி, யாதி, பணம் என்று பற்று வச்சத்தலாண்டா ஒரு அநீதியான லட்சியம் எல்லாம் நிறைவேறுது. இன்று நாம் இந்த மலைக்கு வந்ததன் நோக்கம், ஞான ஒளி டிவியினூடாக முன்பு இங்கு வந்த பொழுது ஊமை சித்தர் அவர்கள் 60 வருட காலமாக பேசாமல் இருந்தவர் திடீரென்ற வகையிலே ஒரு வார்த்தையை உபயோகித்தார், சத்தியயுகம் என்னும் வார்த்தையை. அதன் மூலமாகத்தான் இன்று பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களின் கண்டுபிடிப்பினூடாக இந்த உலகமே ஒரு பசுமை யுகமாக மாறிக்கொண்டு வருகின்றது. நாங்கள் சொல்கின்றோம், 100க்கு 100% சொல்கின்றோம், இந்த கண்டுபிடிப்புக்கும் எமது சித்தரின் வாக்குக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதை பற்றி தான் இன்று இதை பற்றி எமது சித்தர் என்ன சொல்ல போகின்றார் என்பதை கேட்டு பார்ப்போம். வணக்கம் ஐயா, நீங்கள் சத்தியயுகம் என்னும் வார்த்தையை உபயோகித்த பின்னர் இந்த நாட்டிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களின் கண்டுபிடிப்பினூடாக இந்த முழு உலகமுமே பசுமை யுகமாக மாறியுள்ளது. நிச்சயமாக சொல்கின்றோம், இது நீங்கள் சொன்ன வார்த்தைக்கும் இவரின் கண்டுபிடிப்புக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுவீர்களா ஐயா? ஊமை சித்தர் கூறுகின்றார், இதுதான் மாயையின் உச்சக்கட்டம் என்று. இந்த வார்த்தைக்கு பின்னால் இந்த உலகத்தில் என்ன நடைபெறப் போகின்றது என்பது எமக்கு தெரியாது. ஆனால் எமது ஞான ஒளி டிவியானது இதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும். அவர கண்டுபிடிப்பால எங்கட விவசாயம் நல்ல வருமானத்தை தந்திருக்கு. அவர கண்டுபிடிப்புல விவசாய ரீதியில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதிக மக்களோட மனப்பாங்கு மிக மோசமான நிலையில தானே இருக்கு.
இந்த உலகத்துல வறுமையால வாழ்றதும் உறகிறதும் உலக நியதி. இதுல மாற்றத்தை கொண்டு வர நினைச்சா உலகத்தை அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகும். சொல்லுங்க சார். சார், இந்த உலகம் அழியறதுக்கு நீங்க தான் காரணம் சொல்றாங்க சார். சார், அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். 2025 ஆண்டு ஏற்படவிருந்த சர்வதேச ரீதியான உணவு தட்டுப்பாடு 2017 ஆண்டு பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களின் கண்டுபிடிப்பினால் நிறைவுக்கு வந்தது. இதனால் உலக மக்கள் அனைவரும் வறுமை நீங்கி வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கையில் மனிதனுக்கு கொடிய நோயொன்று பரவி வந்தது. அதுதான் மனிதத்துவத்தை முற்றாக அழிக்கக்கூடிய பேராசை என்னும் நோயாகும். மனித வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, காருண்யம், கொடை, நேர்மை, நம்பிக்கை, நன்றியுணர்வு, பணிவு, விட்டுக் கொடுப்பு, தியாகம், ஒத்துணர்வு, இரக்கம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, பொதுநலன், பக்தி முதலிய நற்பண்புகள் பேராசை என்னும் கொடிய நோயினால் அளிக்கப்பட்டது. அடிப்படை தேவையை பூர்த்தி செய்தாலே போதுமென்று நினைத்த மனிதனுக்கு அத்தேவை பூர்த்தி அடைந்ததும் அதற்கு மேலான திட்டமிடல்களை மேற்கொண்டான். இவ்வாறாக படிப்படியாக தமது பேராசையினை வளர்த்து நிம்மதி இழந்து வாழ்ந்தான். இதில் கேவலமான விடயம் என்னவென்றால், மெய்வருந்த கூலி தரும் என்ற மகுடவாசத்தை மறந்து எந்த விதமான உழைப்பையும் மேற்கொள்ளாமல் இலவசமாக எல்லா நலன்களையும் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சோம்பரி கூட்டங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான சிந்தனை கொண்ட மனிதர்களினால் மனித பண்புகளை அழிக்கக்கூடிய பொறாமை, சுயநலம், வரட்டு, கௌரவம், தீவிரவாதம், இனவாதம், மதவாதம், பிரதேசவாதம், அடக்குமுறை, கொலை, தற்புகழ்ச்சி, அதிகார பதவி மோகம், லஞ்சம், பணமோசடி, சூழ்ச்சி, போலி வேஷம், சாதிபேதம் முதலிய தீய குணங்கள் கொண்ட மனிதர்கள் உருவாகினர். இதனால் ஒரே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட முரண்பாடு, குழுக்களுக்கிடையிலான மோதல், இனங்களுக்கிடையிலான போராட்டம், மதங்களுக்கிடையிலான மோதல், ஏகாதிபத்திய கொள்கை, இவ்வாறான சம்பவங்கள் உலகத்தில் ஏற்கனவே இருந்தாலும் பாலமுரளி கிருஷ்ணனின் கண்டுபிடிப்பினால் மேலும் வலைப்பெற்று உலகமே அழியக்கூடிய உச்சக்கட்ட நிலையில் உள்ளது. இச்சம்பவங்களை அவதானிக்கும் போது ஊமை சித்தர் கூறிய மாயையின் உச்சக்கட்டம் என்று கூறிய வார்த்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதனை உணரக்கூடியதாக உள்ளது. அப்படியானால் ஊமை சித்தர் கூறிய சத்திய யுகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காண்பது எவ்வாறு? இந்த உலகத்தின் நன்மைக்காக என்ற வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனா இந்த உலகம் அழிய போறதுக்கு நான் தான் காரணமா? கவலைப்படாம முரளி, நன்மையான செயலும் ஒரு காலமும் தீமையை முடிவதில்லை. ஆண்டவன் தீமை அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நான் ஜோகி மலையில தியானம் இருக்க போறேன். அதில் நல்ல பதில ஆண்டவன் எனக்கு கொடுப்பான். இமயமலையில் உள்ள அனைத்து வகை மூலிகைகளும் அரசாங்கம் எனக்கு கிடைக்கிற மாதிரி செய்தர வேணும். அதுக்குரிய முழு பொறுப்பையும் நீதான் செய்ய வேணும் கிரி. வானம் அந்த பூமி ஒரு ஒளி நிதி சுழலும் வண்ணகுலகம், வங்கக்கடலும் வண்ணமலையும் தன்னிலை மாறாத இயற்கையின் உருவம். ஓ பொய்களிங்கு மலிந்தாச்சு, நீதி கட்டு நிம்மதி போச்சு. பொய்களிங்கு மலிந்தாச்சு, நீதி கட்டு நிம்மதி போச்சு. संजीवी गुरुवाची, संजीवी गुरुवाची.
சஞ்சீவி குருவாச்சி சஞ்சீவி குருவாச்சி. வாழ்க்கை ஒரு மாயையடா, வானமது எல்லையடா, நல்லவனாய் நீ வாழு உலகம் உன்னை பாராட்டும். வாழ்க்கை ஒரு மாயையடா, வானமது எல்லையடா, நல்லவனாய் நீ வாழு உலகம் உன்னை பாராட்டும். ஒரு வட்டம் கடந்து நீ போ, புது மனசு கொண்டு நீ வா, இனி மாற்றம் ஒன்று நேரும், சஞ்சீவி கொண்டு சேர்க்கும். சஞ்சீவி குருவாச்சி, சஞ்சீவி குருவாச்சி, சஞ்சீவி குருவாச்சி, சஞ்சீவி குருவாச்சி. இன்று செய்தியாளர் மாநாட்டினை ஏற்பாடு செய்தமைக்கான பிரதான நோக்கம் உங்களுக்கே தெரியும். இன்று உலகத்தில் பாலமுரளி கிருஷ்ணனின் கண்டுபிடிப்பினால் விவசாய புரட்சி ஏற்பட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டது. ஆனாலும் மனிதனுடைய சிந்தனை மாற்றத்தினால் உலகையே அழிக்கக்கூடிய அளவுக்கு மனப்பாங்கு மாற்றமடைந்துள்ளது. இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளார். இது தொடர்பான விளக்கங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய கண்டுபிடிப்பினூடாக எதையும் எங்கும் பயிரிடலாம், பயன்பெறலாம் என்ற அடிப்படையில் என்னுடைய கண்டுபிடிப்பை மிகச் சிறப்பாக கண்டுபிடித்துள்ளேன். இருந்த போதிலும் நல்ல மாற்றத்திற்கான எதிரான மாற்றமாக அதனுடைய விளைவு அமைந்தது. இந்த விளைவுக்கு பொறுப்பு கூற வேண்டியவனாக நான் உள்ளேன். இதற்காகத்தான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மூலிகையை கண்டுபிடித்துள்ளேன். இதை பற்றி தெளிவான விளக்கங்களை நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். இந்த மூலிகையின் பெயரை சொல்ல முடியுமா? இந்த மூலிகையினுடைய பெயர் சஞ்சீவி மூலிகை. இந்த மூலிகை மனிதனுக்கு எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என கூறுவீர்களா? இமயமலைச்சாரலிருந்து பெறப்பட்ட பல மூலிகைகளின் சேர்க்கையாக இந்த மூலிகையை கண்டுபிடித்துள்ளேன். இந்த மூலிகையை கருவுற்ற தாயின் உடலினுள் ஊசி மூலம் செலுத்துவதனால் பிறக்கின்ற குழந்தை நற்பண்புள்ள குழந்தையாக பிறக்கும். இந்த மூலிகையை உலகத்தில் உள்ள அத்தனை கருவுற்ற தாய்மார்களுக்கும் செலுத்த வேண்டும். இவ்வாறாக 30 வருடங்கள் தொடர்ச்சியாக செலுத்தி வந்தால் இதன் விளைவாக நல்ல மனிதநேயமிக்க ஒரு உலகம் உருவாகும். சார், ஒரு மனிதனின் நடத்தையை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிப்பது சூழல். அந்த வகையில் நாம் வன்முறையான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறுகின்ற ஒழுக்கமுள்ள சமூக மாற்றத்தில் தற்போதைய இந்த சமூகம் பாதிப்பை ஏற்படுத்தாதா? நிச்சயமாக இல்லை. இந்த மூலிகை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தீய எண்ணம் கொண்டவர்களையும் நல்லவர்களாக மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அம்மா வாங்கண்ணா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறேண்ணா உங்களை. இல்லம்பி, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? இல்லைண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா. எனக்கு அடி ஒன்றும் படம் இல்லை. இல்லை தம்பி, எல்லையும் பிள்ளை இருக்கு. என்னை மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா, நான் ஓடி வந்ததில் தான் பிள்ளை இருக்கு. நானும் சைட் கண்ணாடியை பார்த்து ஓடி வந்துக்கிறேன் தம்பி. சரியண்ணா, நான் அவசரமாக போகணும், போயிட்டு வரேன். ஓம் தம்பி, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் போயிட்டு வாங்க, பிறகு சந்திப்போம்.
மச்சான் சின்ன ஆக்சிடென்ட் உண்டுடா. 1 லட்ச ரூபா காசு மாவட்டத்தை மிஸ் ஆயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் மச்சான். இப்போ நீ டயர்டாக இருக்க மச்சான், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு போய் அந்த காசு எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து இறந்தும் கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் விஞ்ஞானிகள். இவர்களை இறைவனின் அவதாரம் என்று சொல்றாங்க. அந்த வகையில எங்கட இலங்கையில பிறந்து வாழ்ந்து விஞ்ஞானியாக சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்த பாலமுரளிகிருஷ்ணா பற்றிய பாடத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறேன். மனிதன் தோற்றம் பெற்ற காலம் தொட்டு ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறான். பின்னர் காலத்துக்கு காலம் அவனது அறிவு வளர்ச்சி காரணமாக ஒரு படிமுறையாக நாகரிகமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து வந்திருக்கான் என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. சார், 30 வருட காலத்துக்கு முன்பு சார் இனவாதம், மதவாதம், ஜாதி வேதம் காணப்பட்டது என்று சொல்றாங்க. நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தானே சார், அதை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஓ, நீங்க சொன்ன மாதிரி மனிதத்துவத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படாம இனவாதம், மதவாதம், ஜாதி வேதம், பணத்துமறு இவற்றுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்பட்ட காலம்தான் அந்த காலம். இதற்கு மேலாக அளவற்ற பேராசைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்ட காலம்தான் அந்த காலம். இப்போது இருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான காலம் அப்போது இருக்கவில்லை. நிறைய பேர் ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில் தோற்றம் பெற்ற விஞ்ஞானியான இந்த பாலமுரளிகிருஷ்ணன் என்பவர் தான் இந்த உலகத்தை உண்மையான ஒழுக்கம் உள்ள சமூகமாக உலகமாக மாற்றியமைச்சார். அதனாலதான் இன்றைக்கு எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த உலகத்தை என்னென்று சொல்றாங்கன்னு சொன்னா சத்திய யுகம் என்று சொல்றாங்க. என்னென்று சொல்றாங்க? சத்திய யுகம் என்று சொல்றாங்க. இந்த சத்திய யுகத்தில் இன மத ஜாதி குல பேதமில்லை, நீதிமன்றங்கள் இல்லை, நாடுகளுக்கு இடையிலான எல்லைப்படைகள் இல்லை, மனிதனை கட்டுப்படுத்தும் எந்த நிறுவனங்களும் இல்லை. என்றும் அன்புடன் உங்கள் ஈழவேந்தன். வாழ்க்கை ஒரு மாயையடா, வானமது எல்லையடா, நல்லவனாய் நீ வாழு, உலகம் உன்னை பாராட்டும். வாழ்க்கை ஒரு மாயையடா, வானமது எல்லையடா, நல்லவனாய் நீ வாழு, உலகம் உன்னை பாராட்டும். ஒரு வட்டம் கடந்து நீ போ, புது மனசு கொண்டு நீ வா, இனி மாற்றம் ஒன்று நேரும்.